மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 37ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்றைய தலைப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்போர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வது என்று சொன்னால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்போர், கர்த்தரை நம்பி காத்திருப்போர் நிச்சயம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான். நாட்டில் எங்கும் பஞ்சம் விவரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வறட்சியான பஞ்ச காலத்திலே அவன் கர்த்தரை நம்பி அவன் அங்கே விதை விதைத்தான். 100 மடங்கு அதற்குரிய பலனை பெற்றான். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறவர் நம் தேவனாயிருக்கிறார். தாவீது தன்னை அபிஷேகம் செய்தாயிற்று, அரசனாக அபிஷேகம் செய்தாயிற்று. உடனே அந்த அரசாங்கம் அவனுக்கு கிடைக்கவில்லை. நம்பிக்கையோடு காத்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்தான். அவன் காத்திருந்த நிமித்தமாக ராஜாங்கத்தை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். ஆண்டுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாறினது எப்படி என்று சொன்னான். கர்த்தரை நம்பி பொறுமையாய் காத்திருந்தான். ஆபிரகாம் காத்திருந்தான், பொறுமையாய் காத்திருந்தான். அவனுடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினான். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் கண்டடைந்தான். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தரை நம்பி நம்பிக்கையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் எம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். எனவே கர்த்தரை நம்பி காத்திருங்கள், நிச்சயம் அதற்குரிய பலனை காண்பீர்கள் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் செய்வோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன், மறுமையிலும் நித்திய ஜீவனை தருகிறீரப்பா. இப்படி ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் நாங்கள் இன்றும் காணப்படணுமே. கிருபை செய்து வழிநடத்தும். ஆசீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.